ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த லஞ்ச் பேஸ்கெட் வந்து நான் ஒரு லஞ்ச் ரெசிபி போடும்போது இந்த லஞ்ச் பேஸ்கெட் வந்து என்னோடய வீடியோவில் போட்டிருப்பேன். அதை பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து இந்த மாதிரி வீடியோ போடுங்க, இந்த லஞ்ச் பேஸ்கெட் எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ போடுங்க மேம்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த லஞ்ச் பேஸ்கெட்டுக்கு உருட்டு கைப்பிடி தான் போட்டிருக்கேன். 2 ஒயர் வச்சு ஹேண்டில் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து லாக் இருக்கிறதுனால வந்து வாட்டர் பாட்டிலு, ஸ்நாக்ஸ் பாக்ஸு, ஸ்பூன்ஸ் இதெல்லாம் வந்து கீழே விழாது. இந்த மாதிரி ஸ்டீல் பட்ஸ் வந்து ஸ்டேஷ்னரியில் கிடைக்கும். அப்போ தான் வந்து பேஸ் வந்து நமக்கு தேயாது, கீழே வச்சா தேயாது. லென்த் வந்து 19 நாட்ஸ் போட்டிருக்கேன். பிரெத் வந்து 9 நாட்ஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து கூட கொஞ்சம் பெருசாக வேணும்னா ஒரு நாட் வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. 9 நாட்ஸ்க்கு பதில் வந்து 11 நாட்ஸ் போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே வந்து நீங்கள் போடாதீங்க, ஏன்னா வந்து அது லஞ்ச் பேஸ்கெட் மாதிரி இருக்காது, நார்மல் பாக்ஸ் பேஸ்கெட் மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட். இப்போது இந்த கூடையோட மெஷர்மெண்ட் என்னன்னு நம்ம பார்க்கலாம். நான் வந்து 9 ஃபீட் அளவு ஒயர் எடுத்திருக்கேன். 9 ஃபீட்டுங்கிறது வந்து அதில் பிரிச்சுக்கணும். 1.5 வந்து அந்த க்ளோஸ் பண்ணுற அந்த மூடிக்காக 1.5 ஃபீட் எடுத்திருக்கேன். பேலன்ஸ் இருக்கிற 7.5 ஃபீட் வந்து பேஸ்கெட்க்கு கரெக்டாக இருக்கும். இப்போ டோட்டலாக வந்து 19 ஒயர் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் 9 ஃபீட்டில். இதில் வந்து இப்போ வந்து நம்ம வந்து நாட் போட ஆரம்பிச்சிடலாம். 1.5 ஃபீட் வந்து ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிக்கோங்க. 1.5 வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த க்ளோஸ் பண்ணுறதுக்காக நம்ம இதை கரெக்டாக மெஷர் பண்ணிக்கணும். 1.5 கரெக்டாக இருக்கும். இப்போ இதை மடிச்சுக்கோங்க. பேலன்ஸ் வந்து நமக்கு 7.5 ஃபீட் இருக்கும். அந்த 7.5 ஃபீட்டை பாதியாக மடித்தா நமக்கு 3.75 ஃபீட் கிடைக்கும். ஸோ அதை வச்சு நம்ம ரன்னிங் ஒயர் மெஷர் பண்ணி நம்ம நாட் போட போகிறோம். இப்போ இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. இப்போ ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு அந்த 3.75 இருக்குது பாருங்கள், அந்த அளவுக்கு ஒயரை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மடித்தா நமக்கு 7.5 ஃபீட் கிடைக்கும். அந்த பெரிய ஒயர் வந்து நம்ம மூடிக்காக விட்டுருக்கோம். அந்த ஒயர் நம்ம மெஷர் பண்ணக்கூடாது. அதுக்கு ஷார்ட்டாக இருக்குது பாருங்கள், அந்த ஒயரை வச்சு நம்ம மெஷர் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த ஒயரை மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு நம்ம நாட் போடலாம். நான் வந்து பேஸ் ஃபுல்லாகவே வந்து நார்மல் நாட் தான் போடுறேன். அதுக்கு மேலே கூட வரும்போது வந்து நான் வந்து அந்த ஸ்பெஷல் நாட்டுங்கிற சிவன்கண் நாட் தான் போட போகிறேன். நார்மல் பாக்ஸ் நாட்டு வந்து கொஞ்சம் டைம் தான் எடுக்கும். ஆனால் சிவன்கண் நாட், ஆம்லா நாட்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 2 டேஸ் எடுக்கும். ஆனால் பார்க்க அழகாக இருக்கும். இப்போது நம்ம இந்த மாதிரி நார்மல் பாக்ஸ் நாட் போட்டுக்கிறேன். எல்லாமே லெவல்லாம் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒயரு கீழே உள்ள அந்த ஒயர் மட்டும் வந்து அந்த எக்ஸ்ட்ரா 1 ஃபீட் விட்டுருக்கோம் இல்லையா, அது வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பாதி ஒயர் வந்து 1.5 ஃபீட் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நாட் போடுங்க. அடுத்தடுத்தது வந்து நம்ம ஸ்கேலில் வந்து மெஷர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மேலே உள்ள போகிற ஒயர்லேயே நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்குது, பரவாயில்ல, நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கு அது வேணும், அதனால் கரெக்டாக இருக்கும். எப்போவுமே வந்து அந்த லாங்காக இருக்கிற அந்த 1.5 ஃபீட் விட்டோம் இல்லையா, அந்த ஒயரை வந்து கீழே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. மேலே இருக்கிற ஒயர் வந்து ஷார்ட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம ஒவ்வொரு நாட் போடும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்காது. லாங்காக இருக்கிற ஒயர் மேலே வந்துச்சுன்னா நமக்கு நாட் போடுறது கொஞ்சம் டைம் எடுக்கும். குட்டி ஒயராக இருந்தால் டக்குன்னு நாட் போட்டு முடிச்சிடலாம். இப்போது ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருக்குது, அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 19 ஒயரும் நான் வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக வந்து ரன்னிங் ஒயர் வந்து அந்த ஃபஸ்ட்டு அந்த மெஷர் பண்ணி விட்டுருக்கோம் இல்லையா, அந்த ஒயரோடு சேர்த்து கரெக்டாக மெஷர் பண்ணி கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த அளவு வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து சைடில் உள்ள ஒயரில் வந்து நம்ம அதே மாதிரி மெஷர் பண்ணி நெக்ஸ்ட் லைன் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரன்னிங் ஒயர் எடுத்து மறுபடியும் அதே மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க.
மெஷர் பண்ணி கண்டினியூவாக போட ஆரம்பிச்சிருங்க. நாட்ஸை நார்மல் நாட் தான். இது ஃபுல்லாக போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். சைடில் வந்து அந்த ஒயர் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி அப் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சென்ட்ரு ஒயர் வந்து நம்ம அந்த மாதிரி நாட் போட்டு வச்சுக்கலாம் அடையாளத்துக்காக. இப்போ இதை ஃபுல்லாக போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதை ஃபுல்லாக போட்டாச்சு. அதே மாதிரி அந்த சைடில் உள்ள அந்த ஒயரை மெஷர் பண்ணி இந்த ரன்னிங் ஒயரும் நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். இதே மாதிரி அந்த சென்ட்ரு நாட்டை விட்டுட்டு மேலே 4 லைன், கீழே 4 லைன், இதே மாதிரி டோட்டலாக வந்து நமக்கு 9 லைன்ஸ் வரும். உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா அப் அண்ட் டவுன் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு லைன் ஆட் பண்ணிக்கோங்க. கூட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதுக்கு மேலே போட வேணாம். இப்போ இந்த மாதிரி போட்டுட்டேன். உங்களுக்கு ஸ்டிஃபாக இருக்கணும்னா வந்து தென்னங்குச்சி வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கும். இப்போ 9 knots நமக்கு போட்டாச்சு. ஸோ அடுத்து வந்து ரன்னிங் ஒயர் எடுத்து நம்ம சுற்றி நம்ம கூட போட ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் ஒயர் இன்சர்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஒயர் விட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம நார்மல் பாக்ஸ் நாட் போட்டுக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம சிவன்கன் நாட் போடலாம். எப்போவுமே வந்து சிவன்கன் நாட் போடும்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாக்ஸ் நாட் தான் போடணும். அதுக்கப்புறம் தான் சிவன்கன் நாட் போடணும். இப்போ நார்மல் நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்து சிவன்கன் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். அந்த பேக்கில் இருக்க ஒயரை ஃப்ரண்ட்டில் எடுத்துக்கோங்க. அந்த சொரப்பாக இருக்கிற பகுதி வந்து நம்மளை பார்த்து இருக்கணும். ஸோ அந்த மாதிரி டேர்ன் பண்ணிக்கோங்க. டேர்ன் பண்ணிவிட்டு இந்த ஒயரை முன்னாடி எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு உள்ளுக்க இன்சர்ட் பண்ணுங்கள். உள்ளே ஒரு மடிப்பு, அதுக்கப்புறம் வெளியே ஒரு மடிப்பு, அந்த மாதிரி மடித்து அந்த லூப்புக்குள்ளே விட்டுட்டு கீழே அந்த ஒயரை இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது நகராமல் இருக்கும் அந்த நாட்டு. ஸோ அந்த கீழே போகுது பார்த்திங்களா, அந்த ஒயரை எடுத்து அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற அந்த லூப்புக்குள்ளே விட்டுட்டு டைட் பண்ணி நாட் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதுதாங்க ஈஸியாக இருக்கும். அது சிவன்கன் நாட் பார்க்க தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் போட போட உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். கொஞ்சம் அந்த கார்னர் திருப்பும்போது அந்த உள்ள லைன்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக தான் தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் மேலே போட போட வந்து அழகாக அந்த சிவன்கன் நாட் வந்துடும். அடுத்து பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்து சிவன்கன் நாட் போட போகிறேன். இன்னொரு வாட்டி வேணால் பாருங்கள், சொல்கிறேன். இந்த பேக்கில் உள்ள ஒயரை ஃப்ரண்ட்டில் அந்த சொரசொர பகுதி நம்ம பக்கம் திருப்புற மாதிரி இருந்துட்டு அந்த ஒயரை வந்து உள்ளே ஒரு மடிப்பு, வெளியே ஒரு மடிப்பு, அதை வந்து அந்த லூப்புக்குள்ளே விட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த லூப்புக்குள்ளே வந்து இந்த கீழே போகிற ஒயரை எடுத்து மேலே உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நாட்டை வந்து டைட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஈஸி தான். டக்குன்னு போட்டுடலாம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக போட்டுடலாம். இப்போ இதே மாதிரி சுற்றி போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து லேடர் நாட் போட போகிறோம். என்ன கூட நீங்கள் போட்டாலுமே வந்து லேடர் நாட் போடுங்க. அதாவது ஏணிப்படி முடிச்சு போடுங்க. அப்போ தான் வந்து கூட வந்து ஈவனாக இருக்கும். இல்லைன்னா வந்து அப் அண்ட் டவுன் கொஞ்சம் இருக்கும். அது கொஞ்சம் க்ராஸாக இருக்க மாதிரி இருக்கும் கூட. இந்த மாதிரி லேடர் நாட் போட்டிங்கன்னா ஈவனாக இருக்கும் கூட. இந்த மேலே உள்ள ஒயரை வந்து கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கீழே லூஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் அந்த ஒயரை மறுபடியும் மேலே தள்ளினீங்கன்னா மேலே வந்து நமக்கு லூப் கிடைக்கும். இந்த மாதிரி இப்போ வந்து அதுக்கு முன்னாடி உள்ள பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, நாட்டை, அந்த நாட்டோட ஒயரை எடுத்து உள்ளுக்க இன்சர்ட் பண்ணி அந்த லூப்புக்குள்ளே விட்டுறணும். லூப்புக்குள்ளே விட்டுட்டு நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த லூப்புக்குள்ளே இந்த பக்கத்தில் இருக்குது பாருங்கள் நாட்டு, அது பின்னாடி ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒயர் எடுத்து இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி நாட்டை டைட் பண்ணிடலாம். அவ்வளோதான். நம்ம ஆரம்பித்த இடமும் தெரியாது, ஃபினிஷ் பண்ண இடமும் தெரியாது, பக்காவாக இருக்கும் கூட. அதனால் எந்த கூட போட்டாலுமே நீங்கள் லேடர் நாட் போடுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, கூட அழகாக அந்த நாட்டை ஆரம்பித்த இடமும் தெரியல, முடித்த இடமும் தெரியல, ஈவனாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம பின்னாடி உள்ளே இன்சர்ட் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயரை வெளியே எடுத்து நம்ம நாட் போட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி அந்த எக்ஸ்ட்ரா உள்ளே சொருகிறதுக்காக அந்த ஒயர் விட்டுருந்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம உள்ளே ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிடலாம்.
அதுக்கப்புறம் நம்ம நாட் போட ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா நம்ம கூட வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒயரை வந்து நம்மளால் இன்சர்ட் பண்ண முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தடுத்து நாட் போட ஆரம்பிச்சிடலாம். அந்த ரன்னிங் ஒயரை ஃப்ரண்ட்டில் எடுத்து ஃபஸ்ட்டு நார்மல் பாக்ஸ் நாட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சிவன்கன் நாட் இப்படியே ஈவனாக அப்படியே கரெக்டாக போட்டு வந்துடுங்க. என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நான் வந்து ஃபுல்லாக போட்டுட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.